ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சரி, 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இயல்பை விட சற்று நன்மைகள் அதிகமான ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கிடலாம். இவங்களுக்கு அடிக்கடி இவங்க சிலருக்கு உதவி செய்வாங்க, இவங்களுக்கும் நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. நெருக்கடின்னு கிடையாது, பொதுவாகவே இவங்க செய்கிற எல்லா செயல்களுக்குமே ஒரு சப்போர்ட் பேக்கண்ட்லேருந்து யாராவது ஒருவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. ஸோ இந்த ஆண்டு மகர ராசி நேயர்களுக்கு நீங்கள் எடுக்கிற எஃபர்ட் பெருசாக இருந்தாலும் பயப்படாதீங்க. ஏன்னா அது உங்கள் தகுதியை மீறினதாக இருந்தாலும் அந்த தகுதிக்குரிய நபர் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. வெளிநாடு முயற்சிகளில் இவங்களும் இருக்காங்க அப்படின்னா என்ன எல்லாத்துக்கும் சொல்கிறோம்னா, எல்லாருக்குமே இந்த குரு 2 ராசிகளுக்கு பயிற்சியாகிறதுனால நிறைய பேர் வெளிநாடு போகணும்னு வேலைக்காக முயற்சிக்கிற, உயர்கல்விக்காக முயற்சிக்கிற அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஏதாவது உறவுகளோட கொஞ்சம் இந்த நெருக்கடிகள் நெருடல்கள் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. மகர ராசிக்காரங்க 2026 கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள்னா வேணும். வாய் தான் பிரச்சனை, சரிங்களா? அதுவும் மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராகு 2ல் இருக்க எதையாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த பேசுகிறதும் நின்னா பரவாயில்ல, நிறைய வாக்கு கொடுத்து மாட்டிக்கிடுவாங்க. அதே மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் 5 மாதம் செலவுகள் கண்ணா பின்னான்னு போகும், சரிங்களா? நல்ல செலவு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது கொஞ்சம் எல்லைக்குட்பட்டு கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது செலவுகள் நல்லது. சும்மா 10 ரூபா செலவாக வேண்டிய இடத்துல 12 ரூபா செலவு பண்ணுவார், அந்த 2 ரூபா ஆடம்பரம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இயல்பை விட சற்று நன்மைகள் அதிகமான ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கிடலாம், சரிங்களா? ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறதுக்கு, பட் பெரும்பான்மையான விஷயங்கள் இவங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது, சரிங்களா? அதில் முதல் அமைப்பு மாற்றங்கள். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றங்கள் ஆவாங்க. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு வீடு, அப்படியே ஒரு வீட்டையே குடிபெயர்த்துக்கிட்டு போகலாம். அப்படி இல்லை குடும்பம் இங்கே இருக்குது, நான் ஒரு வேலையில் இருக்கேன், அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறேன் அப்படிங்கிற மாதிரியான மாற்றமாக இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் மாறுற மாதிரி இல்லை தம்பி அப்படின்னா சிலர்லாம் இவ்வளோ நாள் இதுதான் அப்படின்னு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. சில கொள்கைகள், இந்த மன ரீதியான பிடிமானங்கள், அந்த கொள்கை மாற்றங்களாக கூட இருக்கலாம், சரிங்களா? ஏதோ ஒரு மாற்றம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் மாற்றம் நிறைந்த ஆண்டாக இருக்கும், குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகுல இருந்து. ஆனால் அந்த மாற்றம் நல்லதாக தான் இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது, இவங்களுக்கு அடிக்கடி இவங்க சிலருக்கு உதவி செய்வாங்க, இவங்களுக்கும் நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. நெருக்கடின்னு கிடையாது, பொதுவாகவே இவங்க செய்கிற எல்லா செயல்களுக்குமே ஒரு சப்போர்ட் பேக்கண்ட்லேருந்து யாராவது ஒருவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. ஸோ இந்த ஆண்டு மகர ராசி நேயர்களுக்கு நீங்கள் எடுக்கிற எஃபர்ட் பெருசாக இருந்தாலும் பயப்படாதீங்க. ஏன்னா அது உங்கள் தகுதியை மீறினதாக இருந்தாலும் அந்த தகுதிக்குரிய நபர் உங்களுக்கு உதவி பண்ணுவார், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆண்டு. அதே போல் திருமண முயற்சி சிறப்பாக முடிச்சிடும். ஏன்னா 7 சனியெல்லாம் அடித்து இப்போ தான் ஓஞ்சி ஒரு வருடம் ஆகுது. சில மகர ராசி நேயர்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு கொஞ்சம் தடைகள் அப்படிலாம் இருந்தாலும், இப்போது 2 8ல் ராகு கேதுக்கள் இருக்காங்க. சில தடை தாமதங்கள் இருந்தாலும் இலக்கை தடுக்க முடியாது அவங்களால, சரிங்களா? ஆக திருமணத்திற்கான அமைப்பு மே மாதத்துக்கு பிறகுலேருந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குது, சரிங்களா? வேலை இல்லாத நண்பர்கள் வேலை தேடுறதுக்கு இது நல்ல காலகட்டம், நல்ல வேலையே கிடைக்கும் ஓரளவுக்கு. ஸோ வேலையிலையும் ஒரு சுமூகத்தன்மை நல்லபடியாக போகிற ஒரு அற்புதமான காலகட்டம். அப்படியே பேரலாக தொழில்னு வரும்போது பொருளாதார ரீதியாக நல்ல நகர்வே இருக்குது, சரிங்களா? பெரிய மைனஸு அப்படி இப்படிலாம் சொல்கிற அளவில் இல்லை. வேலையிலையும் நல்லா இருக்கும், தொழில் அமைப்பும் நல்லா நகரும். என்ன ஒன்று, கொஞ்சம் பெரிய அளவில் தான் போக முடியாதே தவிர அவங்க இயல்பை விட இது நல்ல காலகட்டம். அதாவது 100 ரூபா சம்பாரிச்சாலும் 150 ரூபா கிடைக்கும், 200 ரூபா கிடைக்காது, சரிங்களா? ஆனால் அந்த 50 லாபங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு இயல்பான பொருளாதாரத்துக்கான காலகட்டம். பெருசாக நெருக்கடின்னு சொல்கிற அளவில் பொருளாதாரம் போகாது, சரிங்களா? அதேபோல் வெளிநாடு முயற்சிகளில் இவங்களும் இருக்காங்க அப்படின்னா என்ன எல்லாத்துக்கும் சொல்கிறோம்னா, எல்லாருக்குமே இந்த குரு 2 ராசிகளுக்கு பயிற்சியாகிறதுனால நிறைய பேர் வெளிநாடு போகணும்னு வேலைக்காக முயற்சிக்கிற, உயர்கல்விக்காக முயற்சிக்கிற அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஏதாவது உறவுகளோட கொஞ்சம் இந்த நெருக்கடிகள் நெருடல்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால், அதாவது அப்பார்ட் ஃப்ரம் ஃபேமிலி, சரிங்களா? அந்த உறவுகளோடு இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். இவர்களுடைய பேச்சு இது நாள் வரைக்கும் கேட்காத இடங்களில் கூட கொஞ்சம் கேட்பாங்க, சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். ஆனால் மே மாதம் வரைக்கும் பேசணும், எது பேசுகிறதுனால. மே மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் அது வேறு மாதிரி, பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு இவங்களுடைய வாக்குக்கு சில இடங்களில் பலம் கிடைக்கும், ஆண்டினுடைய முற்பகுதியில். அது நோட் திஸ் பாயிண்ட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் நிறைய சுப விரயங்களுக்கான காலகட்டம். ஸோ அந்த விரயங்கள் மேக்ஸிமம் இவங்க பிள்ளைகளுக்காக அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல விஷயம் தான், தப்பு கிடையாது. அந்த சுப விரயங்களை நல்ல ஒரு கையிலேருந்து பணமாக கொஞ்சம் செய்கிறது நல்லது. கடன் வாங்காமல் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அது தள்ளுறது நல்லது.
இவங்களுக்கு இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக, வீடு கட்டுறதுக்காக, படிப்புக்காக, இந்த பேங்க் லோன்ஸுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா இந்த ஆண்டு கொஞ்சம் எளிமையாக கிடச்சிரும். சரிங்களா? ஸோ ஓவராலாக எல்லா விதத்துலேயுமே மகரம் ஒரு நல்லா தான் இருக்குங்க. பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற அளவில் இல்லை. சார் இப்போ இந்த மகர ராசிக்காரங்க 2026 கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள்னா அது என்னென்ன விஷயம்? வாய் தான் பிரச்சனையே. சரிங்களா? அதுவும் மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராகு 2ல் இருக்காது. எதையாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ நான் எப்படிங்க தொணன்னு கேமரா ஆன் பண்ணி பேசிகிட்டே இருக்குங்களா, அந்த மாதிரி எதையாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேசுகிறதோ நின்னா பரவாயில்ல, நிறைய வாக்கு கொடுத்து மாட்டிக்கிடுவாங்க. சரிங்களா? நான் 2ல் இருக்கிற ராகு மே மாதம் வரைக்கும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கொடுத்தாலும் காப்பாற்றிடுவாங்க. மே மாதத்துக்கு பிறகு குருவின் பார்வை அங்கேருந்து விலகிடும். சும்மா நம்மளால முடியும்னு ஒரு தைரியத்தில் கொடுத்துட்டு மாட்டிக்கிடுவாங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது. நீங்கள் கொடுத்தாலும் திரும்ப வராது, நீங்கள் வாங்கினாலும் திரும்ப கொடுக்கறதுல சிரமம் ஏற்படும். சரிங்களா? அப்போ கொடுக்கல் வாங்கலை மேக்ஸிமம் வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்காதீங்க இன்னொருத்தவங்களுக்கு. சரிங்களா? அது பார்த்துக்கிடுங்க. அதே போல் யாருக்கும் ஜவாப் ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுக்குறதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஹெல்த்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருக்கணும். அதனால் மே மாதம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அதுவும் சரியாயிரும். மே மாதம் வரைக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் 5 மாதம் செலவுகள் கண்ணா பின்னான்னு போகும். சரிங்களா? நல்ல செலவு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது கொஞ்சம் எல்லைக்குட்பட்டு கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது செலவுகள் நல்லது. சும்மா 10 ரூபா செலவாக வேண்டிய இடத்துல 12 ரூபா செலவு பண்ணுவார். அந்த 2 ரூபா ஆடம்பரம். அதை குறைக்கிறது இவருக்கு வேறு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கும். சரிங்களா? அப்போ வீண் செலவுகளை தவிர்க்கணும். ஆரோக்கியத்தில் கவனம் வைக்கணும். எல்லாத்த விட முக்கியமாக மன வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் வரும். அதுவும் இவங்க வாயால் தான் வரும். சரிங்களா? அதனால் தேவையில்லாமல் ஏதாவது பஞ்சர் வீட்டில் பேசி பஞ்சர் ஆகிறதுக்கு பதிலாக பொண்டாட்டி எது சொன்னாலும் கணவர் எது சொன்னாலும் ஆமாம் சாமி போட்டு அமைதியாக போயிடுறது மகரத்துக்கு சிறப்பு. அதான் பரிகாரமும் கூட. சரிங்களா? ஏன்னா இவங்களுக்கு அதிகமாக கவனமாக இருக்கணுங்கிற இடம் இந்த கொடுக்கல் வாங்கலும் மன வாழ்க்கையும் தான். இது 2 கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க, இந்த ஆண்டு கொஞ்சம் பார்த்து வந்துட்டாங்க சூதானமாக அப்படின்னா சிறப்பாகவே இருப்பாங்க. கவலைப்படுறதுக்குன்னு ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக இல்லை. இந்த 2026 மகர ராசிக்காரங்க வந்து அவங்களுக்கு ஒரு வெற்றி வருடமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தெய்வ வழிபாடு என்ன வழிபாடு சார்? சாந்தமாக இருக்கக்கூடிய எந்த அம்பாள் வழிபாடும் இவங்களுக்கு சிறப்பு. அது நீங்கள் XYZன்னு என்ன வேணாலும் எடுத்துக்கிடுங்க. கொஞ்சம் டெரராக இருக்கிற அம்மன் பக்கம் போகாமல் இருந்தால் சந்தோஷம். சரிங்களா? சாந்த அம்பாள் வடிவங்கள் இவங்களுக்கு சிறப்புங்க. சார் 2026 கோச்சாரங்களின் அடிப்படையில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மார்க் சார்? 65% நன்மைகளும் 35% அங்கங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆண்டு இது. சரி, கண்டிப்பா. நிச்சயம் வந்து இது பார்க்கிற மகர ராசிக்காரங்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது, எதுல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல புரிதல்களை இந்த காணொளி கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி. நன்றி. செவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, செவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் விருப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.